கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன் துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இந்த நாளிலே நாம் மகிழ்ந்து களி கூறுவோம். அவர் நம்மை இந்த நாளிலே நம்முடைய கரம் பிடித்து வழி நடத்துவார். இந்த நாளில் கூட தாவீது ராஜா ஒரு அதிக நெருக்கத்தில் சவுலினுடைய கைக்கு தப்பி ஓடுகின்ற வேளையில் அவன் தேவனை நோக்கி பார்த்தான் என்று பார்க்கிறோம். அந்த நேரத்தில் 18வது சங்கீதத்தில் அதை முழுவதையும் படித்து பார்ப்போம் என்று சொன்னால், அவனுடைய அங்கலாய்ப்புகள், அவனுடைய பிரச்சனைகள், நெருக்கடிகள், அந்த அவனுக்கு சவுலுக்கு பயந்து ஓடுகின்ற வேளையில் ஒரு பயங்கரமான காரியங்கள் எல்லாம் நடந்தது. அதன் மத்தியிலும் கூட அவன் கர்த்தரை விடாதிருந்தான் என்று பார்க்கிறோம். இந்த நாளில் கூட கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். நாமும் கூட கர்த்தரையே நோக்கி பார்ப்போம். வசனத்தில் நான் படிக்க விரும்புகிறேன். 32வது வசனத்திலிருந்து, என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழியை சிவப்படுத்துகிறவர் தேவனே, அவர் என் கால்களை மான்களின் கால்களைப் போலாக்கி என்னை உயர்ந்த ஸ்தலங்களில் நிறுத்துகிறார். வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படி என் கைகளை யுத்தத்துக்கு பழக்குவிக்கிறார். உம்முடைய இரட்சிப்பின் கேடகத்தை எனக்கு தந்தீர். உம்முடைய வலது கரம் என்னை தாங்குகிறது. உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். இப்படிப்பட்டதான அவர் ஒரு நல்ல அறிக்கையை செய்கிறார். நான் நம்புகிற தேவன் அவர் எனக்கு என்னத்தை எல்லாம் செய்வார் என்று சொல்லிவிட்டு, இந்த நாளுக்குரியதான ஒரு வார்த்தை, அவருடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். காருண்யம் என்று சொன்னால் கர்த்தருடைய பெரிய தயவு, அவருடைய இரக்கங்கள், அதை தான் காருண்யம் என்று இந்த இடத்துல தமிழிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த நாளிலே அவருடைய காருண்யம் தான் நம்மை இந்த உலகத்தில் பெரியவனாக்கும். மனிதர்களுடைய காரியங்கள் நம்மை பெரியவனாக்கும் என்று நினைத்தால் நாம் பல நேரங்களிலே நாம் ஏமாந்து போவோம். அநேகர் நம்மை பெரியவனாக்காமல் நம்மை ஏமாற்றி போடுவார்கள். நமக்கு பல காரியங்கள், உயர்வுகள், ப்ரொமோஷன்ஸ் இதெல்லாம் கூட வர தடைப்பட்டு இருக்கின்ற வேளையில் கர்த்தர் இந்த ப்ரொமோஷன்கள் எல்லாவற்றையும் கொடுக்க அவர் வல்லவர். அவருடைய காரியம் தான் நம்மை பெரியவனாக்கும். ஒருவேளை நீங்கள் அரசாங்கத்தில் வேலை செய்து கொண்டிருக்கலாம், இல்லாவிட்டால் ஒரு தொழிலை செய்து கொண்டிருக்கலாம். அப்படிப்பட்ட எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஒரு ஆசிரியையாக கூட நீங்கள் இருக்கலாம். அப்படிப்பட்ட நேரத்தில் நீங்கள் எங்கு இருக்கிறீர்களோ அங்கு உங்களை தேவன் பெரியவராக மாற்றுகிறார். அவருடைய காருண்யம்தான் உங்களை பெரியவர்களாக மாற்றுகிறது. அந்த காருண்யம் நமக்கு மட்டும் இருக்குமே என்று சொன்னால் நமக்கு வேறு எந்த ஒரு காரியமும் தேவையில்லை. இந்த காருண்யத்தினாலேயே நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தருடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொள்வோம். பெருத்த ஆசீர்வாதம் கிடைக்கும். மற்றவர்களிடத்தில் ஒரு கண்களில் நல்ல தயவும் பெரிய கிருபையும் நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இப்படிப்பட்டதான சிந்தனை இன்னைக்கு நம்முடைய எண்ணங்களிலே இருக்கட்டும். ஏனென்று சொன்னால் அவருடைய காருண்யம், அவருடைய தயவு, அவருடைய இரக்கம் மட்டுமே நம்மை இந்த உலகத்திலே பெரியவனாக்கும். அதை நாம் சிந்திப்போமா? நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும் என்று சொல்லியிருக்கிறேன். தாவீது அதை அறிக்கையாக செய்தார். அவருடைய அறிக்கையை எங்களுடைய அறிக்கையாக நாங்கள் எடுக்கிறோம். ஐயா, உம்முடைய காருண்யமே எங்களை பெரியவனாக்கட்டும். வேறு எந்த ஒரு காரியமும் தேவையில்லை ஆண்டவரே. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாருங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமான ஆசீர்வாதமான ஒரு நாளாக அமையட்டும்.